இந்த வாரத்துக்கான தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுதியை அவர் கட்டளிட போகிறார். இங்கே லூக் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். லூக் சாப்டர் 5ல் one day first verse, one day as Jesus was preaching on the shore of the sea of the Galilee, great crowds pressed in on him to listen to the word of God. He noticed two empty boats at the water's edge, for the fishermen had left them and were washing their nets. நல்லா கவனிங்க, ஏசு கிறிஸ்து பிரசங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அநேக ஜனங்க வந்தாங்க. அநேக ஜனங்க அவரை ரஷ் பண்ணுறதுனால அவர் எந்த போட்டில் உட்காரலான்னு பார்க்கும் பொழுது காலியாக இருந்த 2 போட்டை அவர் நோட்டீஸ் பண்ணாராம். அங்கே பாருங்க, கடல் ஓரத்தில் ஒரு படகு தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை, அநேக படகுகள் இருக்கு. அந்த அநேக படகுகளில் கர்த்தர் காலியாக இருக்கிற 2 படகை பார்க்குறாரு. ஆமென், அல்லேலூயா. இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, காலியாக இருக்கிறதுல தான் உட்கார முடியும் ஒன்று. ஆனால் இப்படியும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாரு. எம்டியாக இருக்கிற போட்டை கர்த்தர் நிரப்புகிறதுக்காக அவங்களுடைய போட்டில் இவர் ஏறி உக்காந்துக்கிறாரு. ஆமென், பைபிள் சொல்லுது பாருங்க, 3ஆம் வசனம். இப்போ 2ஆம் வசனம், he noticed 2 empty boats at the water's edge, for the fishermen had left them, were washing their nets. காலியாக இருக்கிற 2 படகை கண்டு அங்கே சைடில் அந்த படகுகளுடைய ஓனர்ஸ் ஜான் பீட்டர் இருக்கிறாங்க இல்லையா, பேதுருவும் யோவானுடைய படகு தான் அது. அவங்க வலைகளை கழுவின்னு இருக்கிறத பார்க்குறாங்க. 3ஆம் வசனம், stepping into one of the boats, Jesus asked Simon, its owner, Peter தான் அந்த போட்டுக்கு ஓனர், to push it out into the water. So he sat in the boat and taught the crowds from there. 4ஆம் வசனம், when he had finished speaking, he said to Simon, now go out there, where it is deeper, and let down your nets to catch some fish. அப்படின்னு some fish. அல்லேலூயா, ஆமென். இங்கே நல்லா கவனிங்க, நீ காலியாக இருக்கிறத தேவன் காண்கிறார். நீ எம்டினஸாக இருக்கிறத தேவன் காண்கிறார். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் வராங்க, அவங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க பாருங்க. ஏன் ஆண்டவர் படகுல ஏறுறாரு? ஏன் ஆண்டவர் பேதுருடைய படகுல ஏன் ஏறினாரு அப்படின்னா, அவன் பிரயாசப்பட்டு ஒரே ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ காலையில் உட்காந்து வலைய கழுவின்னு இருக்கிறானுங்க. எவ்வளவோ வாழ்க்கையில் ட்ரை பண்ணி இன்னைக்கு நீங்கள் எம்டியாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நோக்கி தான் வராரு. பாருங்க, எப்போ சடனில் சில நேரத்தில் ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம நினைப்போம் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. சடனில் ஊழியக்காரர் வராங்கன்னா ஓப்பன் யோர் டோர் ஃபார் தேம். ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, ஐயோ என்கிட்ட இது இல்லையே, ஐயோ என்கிட்ட அது இல்லையேன்னு அனுப்ப வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அவர் வராருன்னா என்னத்துக்கு வரார், அவர் பேசுகிறாருன்னா என்னத்துக்கு பேசுகிறார். சர்ச்சில் 1 ஹவர் பேசுகிறாருப்பா பாஸ்டர், சீக்கிரம் முஸ்டா நல்லா இருக்கும் அப்படின்றோம் இல்லையா? அதே 1 ஹவர் நீ உட்காந்து கேட்கறதுக்கு கஷ்டப்படுற, ஆனால் நின்று பிரசங்க பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்படலை. இன்றைக்கு நீ ஆலயத்தில் இருப்பனா, இன்றைக்கு நீ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா, இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு சடனில் ஒரு ஊழியக்காரர் வராருன்னா எதுக்கு வராருன்னா, உன் வாழ்க்கையில் எது எம்டியாக இருக்கும் அதை நிரப்பவே கர்த்தர் ஒரு ஊழியனை அனுப்புகிறார். அவர்னால அழைக்கப்பட்டவர்களை அனுப்புகிறார். இன்னைக்கு இயேசு காலியாக இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு அதில் ஏறி உட்கார்றாரு. இப்போ பேதுருடைய நேரம் போது பேதுருடைய படகை வேற இவர் ஏறி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டு ஒன்றும் பேதுருடைய படகுல ஏறி அக்கௌண்ட் பேதுருக்கே ஆர்டர் போடுறாரு, பேதுரு அந்த கடல் ஓரத்தில் கொஞ்சம் தள்ளுப்பாய்த்தானு. ஏன்னா இவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இப்போ தேவன் ஜனங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, உன் மேல ஏன் மேல
நீ எப்போ கர்த்தருக்கு நேரத்தை, அவருடைய வார்த்தைக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்குறியோ, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ, நான் சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க்கான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லை. பாருங்க, கஷ்டப்பட்டு நான் மேலே வந்தேன்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லவே இல்லை. பாருங்க, புதிய ஏற்பாடின் பிரகாரம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு நம்ம சபிக்கப்பட்டவர்கள் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம வாழ்க்கையின் உயர்வுக்கு ரொம்ப நான் வேர்வைங்க அப்படின்னு மேன்மை பாராட்டுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ நீ கஷ்டப்படுறது கர்த்தருடைய சித்தமே இல்லை. நீ வாழ்க்கையில் நான் இப்படி தான் நான் போராடினாதான், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க்குன்றது உன் ஒர்க் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உனக்கு அது ஹார்டாக இருக்காது. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று முன்னேறி போய் தொலைனோம், எதுக்கெடி இதோ போக வேண்டியது தான், அது வாழ்க்கையே இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த வாரத்துக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பொருளையும் நேரத்தையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது, பேதுரு 2 வருஷத்தை கொடுத்தான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருப்பான் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் நேரத்தை கொடுத்தான். அவன்கிட்ட இருக்கிற காலியான அந்த படகையை கொடுத்தான். கர்த்தர் பேசி முடிச்சிட்ட பிறகு அந்த காலியான படகுடைய ஓனர் பேதுருவை கூப்பிட்டு, வா ஆழத்துல போய் வலைகளை போடு அப்படின்னு சொல்றார். இப்போ பேதுரு சொல்றாரு, நான் பிரயாசப்பட்டேன், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு எனக்கு ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல. இவனுக்கு மீன் கிடைக்கலன்னு உடனே கடல்லே மீன் இல்லை அப்படின்னு ஆயிடாது. இவனுக்கு மீன் கிடைக்கல, ஏன்னா இவன் பிரயாசப்படுறான். எப்படி நான் வாழ்க்கையில் நான் முன்னேறணும், எப்படி நான் வாழ்க்கையில் நான் பெரிய சாதனையை படைக்கணும், ஏதாவது பண்ணியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுறதுனால நம்ம ஜெயிக்குவோமா அப்படின்னாக்கா இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்பி ஒன்று பண்ணுவோன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, ரைட்ல போட்டிருப்பான் ஒரு மீன் கிடைக்கல, லெஃப்ட்ல போட்டிருப்பான் ஒரு மீன் கிடைக்கல, ஃப்ரண்ட்ல போட்டிருப்பான், பேக்ல போட்டிருப்பான், வாடா இங்க போட்டு பார்க்கலாம், வா நம்ம அது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை பேதுரு பண்ணியிருப்பான். ஆனா ஒரே ஒரு மீன் கூட கிடைக்காம ஏமாற்றத்தோடு அன்று ராத்திரி அவன் காலையில வலைய கழுவின இருக்கிறான். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் ஒரு மீன் கூட நான் வியாபாரத்துக்கு என்ன பண்ண போறேன்? நான் சொல்றேன், நீ கடவுளுடைய நேரத்துக்கு, கடவுளுக்கு வர நேரத்தில் அவருக்கு ஒரு நேரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உன் நோக்கம் கூட உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, பேதுருக்கு மீன் மாத்திரம் கிடைக்கல, அவனுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருந்துச்சு. அவருக்கு நேரத்தை கொடுக்க, போயா என் படகு, நீ சும்மா வராத அப்படின்னு தள்ளிட்டு இருந்தா என்ன நினைச்சு பாருங்களேன். சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு வரணும் போது நீங்கள் வேணானும் போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் குறைவு நிறைவாகிறத நீங்கள் வேணான்றீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது அதை நீங்கள் கேட்காம போறீங்கன்னா அப்போது அதில் உள்ள நிறைவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு சண்டேஸில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு சர்ச்சில் எவ்வளோ நேரம் ஒரு ஊழியர் பேசினாலும் அதை உட்காந்து கேட்கும் பொழுது உங்களுக்கான நோக்கம் கூட, the purpose for what you have called for, அது கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வெறும் பேதுருடைய வாழ்க்கையில காலியான படகு, மிகுதியான மீன்கள் கொடுத்தாரு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் இல்லை, மிகுதியை கொடுத்து அழைப்பை கொடுத்தாரு. ஒரு பெரிய நோக்கம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்க ஆரம்பிச்சான். ஏன்னா பைபிள் சொல்லுது, கேட்க தான் இவன் தைரியமா வலைய போட காரணம் என்னன்னா விசுவாசம். அவன் அதுதான் சொல்றான், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு எனக்கு ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனா உம்முடைய வார்த்தையின்படி டாடி, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். நீ எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிற, நீ எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற. You have promised a word, I believe on the word and I will put my net ன்னு சொல்லி அவனுடைய வலைகளை அவன் போட ஆரம்பிச்சான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
பேதுரு சோர்ந்துட்டு இருந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு சோர்ந்துட்டு இருக்கலாம். நான் ஏதோ பண்ணம்பா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், என் வாழ்க்கையில் ஒன்று கூட கிடைக்கல. நம்ம அதுக்குன்னு கடலில் இவனுக்கு மீன் கிடைக்கலன்னு கடல்லே மீன் இல்லை, ஜாமீன் மாத்திரம் தான் இல்லைங்க, ஆனால் கடலில் மீன் இருக்கு. மீன் இருக்கு, இவனுக்கு கிடைக்காததுனால கடல்லே மீன் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் உன் பிரயாசம், உன் ஹார்ட் ஒர்க் உன்னை லிஃப்ட் பண்ணுமானா ஒரு அளவுக்கு தான். நீ கொஞ்சம் நிற்க முடியும், அதுக்கப்புறம் விழுந்துருவ, அதுக்கப்புறம் உன்னால் தாக்கு பிடிக்கவும் முடியாது. பாருங்க. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வார்த்தையை? ஹார்ட் ஒர்க்ன்றது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன். என்னோட வேதனைப்பட்டுட்டு இருக்கிறேன். ஜிம்முக்கு போனால் உனக்கு பாடி பில்டிங் வேணும் இல்லையா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னோ அந்த நோவை நம்ம பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். ஆனால் பிடிக்காம சும்மா போயிட்டு அதை பண்ணும்போது ஐயோ நோது, நான் இருந்தாலும் கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டப்படுறேன்? உன் வேலையில் நீ கஷ்டப்படுறேன்னா யூ ஆர் நாட் கால்ட் ஃபார் தட். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு 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 எவ்வளவோ நான் வேலை செய்கிறேன், அதில் எனக்கு நன்மை வரலன்னும் போது கர்த்தர் அது நீ அழைக்கப்பட்டது இல்லாமல் இருக்கலாம்ல. தட் இஸ் நாட் ஃபார் யூ. அதுக்கு ஒன்று நீ அழைக்கப்படலையே. அப்போ நீ ஒரு விஷயத்தை பாருங்க, ஊழியத்தில் பிரச்சனை இருக்கு, பின்னாடி பேசுறாங்க, கேவலமாக பேசுறாங்க, மட்டம் தட்டுறாங்க. ஏன் ஊழியக்காரங்க வளரவே விட மாட்டாங்க? ஒருத்தனுக்கு நல்ல வெளிப்பாடு கிடைச்சு அவன் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டானா அவனை மட்டம் தட்டுறாங்க. ஊழியத்தில் பிரச்சனை இருக்கு, வேலையில் பிரச்சனை இருக்குது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம செய்கிற வேலை நம்மளுக்கு பிடிக்கும்னா பேசுகிறவங்களை நம்ம கவனிக்கவே மாட்டோம், நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. எவன் ஒருத்தன் ஒரு வேலைக்கு போயிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா வராங்கன்னா, he has not called for that and he is not having interest on that. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலையை நேசிக்கிறது இல்லை, படிப்பை ஏன் படிப்பு ஏறுறது இல்லை, ஏன் ரொம்ப கஷ்டமாகுதுன்னா படிக்கிற படிப்பை நேசிக்கிறது இல்லை, அதனால அது ரொம்ப கஷ்டமாகுது. பைபிள் ஏன் புரிய மாட்டேங்குது? அதை நேசிக்கிறதே இல்லையே. ஆனால் நீங்கள் பிடிச்சி நேசித்து இன்ட்ரெஸ்டோட படிப்பீங்கன்னா எந்த விஷயமே உங்களுக்கு ஹார்டாக இருக்காது. ஊழியனா ரொம்ப கஷ்டம் இல்லை, இல்லவே இல்லைங்க. ரொம்ப ஈஸி, சமாதானமான ஒரு வாழ்க்கை. பிரச்சனை வரும், என்ன வேணும் எழும்புவான், தோத்து போயின்னு இருப்பான். நல்ல ஒரு ருசியான ஒரு வாழ்க்கை. நான் என்றைக்கும் ஊழியம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, போராடுற தெரியுமா, அவுட்ரீச் போய் பேசிப்பார், அந்த போல்ட்னஸ் உனக்கு வருமா, கஷ்டமா வேதனையா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்ட்ரெஸ்ட், லவ், உன் வேலையை நீ நேசிக்கும் போது அது கஷ்டமா இருக்காது. இன்னைக்கு நீ சொல்லலாம், நான் எத்தனையோ வாட்டி வலையை போட்டு பார்த்துட்டேன், இனி நான் போட போறது இல்லை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ அவருக்கு வார்த்தைக்கு நேரத்தையும் உன்னுடைய காலியான அந்த படுகையும் கொடுத்துட்ட பிறகு கர்த்தர் சொல்றாரு, பேசி மற்றவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு உன்னை பார்த்து சொல்றாரு. ஒரு சமயம் உன் படுகையில் ஏறுறாருன்னா உன் வீட்டுக்கு நிறைய ஜனங்க வரலாம், ஆனால் உன் வீட்டில் உன் ப்ரேயர் நடக்குதுன்னா கர்த்தர் மேனா உங்ககிட்ட தான் பேசுறார். ஏன்? உன்னை நெருப்ப மிகுதியான மீன்கள்னால இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் வாழ்க்கையில ஆகாதது தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில ஆகும்படி கர்த்தர் இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். பைபிள்ல சொல்லுது, அந்நாள் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் பேதுருக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லையா? அப்புறம் சொல்றான், பேதுரு வேலையை போடுறா அப்படின்னு. பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உன்னுடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா எந்த பிரயாசமும் நீங்க பண்ண தேவையில்லை. அந்த வார்த்தையின்படி நீ செஞ்சா மாத்திர போதும், அந்த வார்த்தை மிகுதியான மீன்களை உனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. சன் ஆஃப் காட் படம் பார்ப்பீங்கன்னா ஏசு கடலை இப்படின்னு ஒரு தண்ணியில், அந்த தண்ணியில் எங்கே இருக்கிற மீனெல்லாம் அடித்து பிடிச்சிக்கணும் பேதுருடைய வலையில் சரண்டர் ஆகிறத பார்த்துக்கிறீங்களா? நம்ம வலையை போட்டு ராத்திரியெல்லாம் போட்டு போய் காலையில் போய் பார்த்தா மாட்டுக்கும் அதை எடுக்கணும், அந்த மாதிரிலாம் ஏரியில் பண்ணுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? நீ வலையை ஒண்டி போடு, மீன் சொரின்னு எப்படின்னு தெரியல சரண்டர் ஆகுதுங்க.
பைபிள் சொல்லுது, மிகுதியான மீன்கள் அன்னைக்கு அவன் மாட்டுச்சு. எடுத்து எடுத்து போடுறான், மீனுங்க வந்துனே இருக்கு. கடைசியில் அந்த போட்டு முழுகிற அளவுக்கு மீன் ரொப்பிட்டான். இவன் படகு மாத்திரம் ஆசீர்வாதமாக மாறிடல. இவன் நெருமன உடனே, டே மச்சான் ஜானே வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவன் ஒரு படகம் நிரம்பி 2 படகம், எந்த 2 படகு காலியாக இருந்துச்சோ அவருடைய வார்த்தைக்கு அவர் நேரத்தை கொடுக்கும் பொழுது, அந்த ஒரு ஊழியருக்கு கர்த்தருக்கு நீ நேரத்தை கொடுக்கும் போது உன் வாழ்க்கை ஈஸியாக முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மற்றதுக்கு நேரத்தை கொடுத்துட்றோம். அப்புறம் வாழ்க்கையில் கன்ஃபியூஷன், என்ன பண்ணுறது தெரிலையே, என்ன பண்ணுறது தெரிலையே. ஏன் தெரில? வார்த்தை தெரில, அதனால தான் ஒன்றும் தெரில. ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கான். நம்ம வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்க காரணம், ஒழுங்கின்மையாக இருக்கு, வெறுமையாக இருக்கு, அதனால இருள் இருக்கு. அப்ப கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடுவதுன்னு அவருடைய வார்த்தையை சொன்னாரு, வெளிச்சம் வந்துச்சு. தேவனுடைய வார்த்தை உன் கால்களுக்கு தீபம், வெளிச்சத்தை தரும். நீ ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க படிக்க உன் வாழ்க்கையில் இருள் இருக்காதுங்க. எங்க போகணும்னு உனக்கு தெரியும். கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுறாருன்றது உனக்கு தெரியும். எந்த இடத்துல போய் நீ நிக்க போறன்றது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால உனக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. எதுக்கு ஜோசியம் பார்க்குறாங்க, எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல என்ன பண்ண, வாழ்க்கை எனக்கு எங்கே போய் முடிய போகுது, நான் செலக்ட் பண்ணுற மனைவி கரெக்டாக இருக்குமா, நான் பண்ணுற வேலை, நான் முடிவு எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கும் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ நேரத்தை கொடுக்கும் பொழுது நீ போடுற எல்லா வலையில மீன் மாட்ட ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீ பிரயாசப்பட்டு நடக்காதது கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாப்பாடு வேணும்னு அவருக்கு தெரியும், துணி உனக்கு வேணும்னு அவருக்கு தெரியும். எதை குறித்து கவலைப்படுறதுனால உன் வாழ்க்கை மாற போறது இல்லைங்க. வார்த்தையை கேட்கறதுனால, இந்த ராஜ்யத்தை குறிச்சும் அவருடைய நீதியை குறிச்சும் நீ அறியறதுனால உன் வாழ்க்கையில எல்லாம் ஆட் ஆயினே இருக்க போகுது. எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை கொடுக்குறியோ பாருங்க. பேதுரு அவருடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நான் வளைய போறேன், நீ சொல்ற நான் செய்யறேன். இப்ப அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணானா, இப்போ அவன் சொல்லுவான் நான் பிரயாசப்பட்டேன்னு. ஏன் காலில் நான் ஒரு பாவி என்னை விட்டு போயிடுங்கண்ணா, மீனே பிடிச்சதே இல்லை பேதுரு, அப்படி இல்லை, மீன் பிடிச்சிருக்கிறான். ஆனால் இந்த அளவுக்கு மிகுதியான மீன்கள்னால படகே முழுகிற அளவுக்கு நான் மீனை பிடிச்சதில்லைன்னு சொல்கிறான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கண்களில் பார்த்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வாரத்தில் அவருடைய வார்த்தைக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க முன்ன வருவீங்கன்னா, பைபிள் அதான் சொல்லுது பாரு, பேதுரு நேரத்தையும் கொடுத்தான், அவங்கிட்ட இருக்கிற காலியான படகையும் கொடுத்தான். அவன் கொடுத்தான் பாருங்க, அந்த படகு நிரம்பினது. உன் அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை அனுப்பு, உன் காணிக்கையும் இருக்கிற கொஞ்சத்தை நீ விதைக்க ஆரம்பி. அதுதான் நீ எம்டி ஆயிட்ட. ஆனா கர்த்தர் உன்னை எம்டியா விட போகிறது இல்ல, மிகுதியா. உன் பாக்கெட்ல பணம் அவ்வளோ வைக்காதபடி, உன்னுடைய அக்கௌண்டோடைய லிமிட் கிராஸ் ஆகுற மாதிரி கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். நீ பணத்தையே பார்க்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உன்னுடைய உயர்வே நீ பார்க்கல அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப கர்த்தர் செய்ய போறது நீ பார்க்காதது ஒண்ணு, நீ எதிர்பார்க்காத ஒண்ணு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்லுது 5ஆம் அதிகாரத்துல, and this time their nets were so full of fish they began to tear. அப்படின்னா வலையை கிழிற அளவுக்கு, இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து பேசுகிறேன், உங்கள் வலையே கிழிற அளவுக்கு மிகுதியான மீன்கள்னால, மிகுதியான நன்மையினால, மிகுதியான சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, மிகுதியான ஆச்சரியத்தினால கர்த்தர் நிரப்ப போறார். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரயாசம் பண்ணி பிரயாசன்றது ஆசீர்வாதமே இல்லைங்க.
நீ ஹார்ட் ஒர்க் பண்றன்றது ஆசீர்வாதமே இல்லை. அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கு நீ நேரத்தை கொடுத்துட்டீன்னா உனக்கு எல்லாமே ஈஸியா போயிடும். நீ சொல்லுவப்போ, இது என்னால் அல்ல, என் கர்த்தரால் எனக்கு வந்தது. நான் போய் நின்ன தானா கதவு தொருகுது. எனக்கு ஒண்ணுமே ரொம்ப நேரம் லைன்ல எங்க பாருங்களேன், சர்ச்சுக்கு வராம எங்கன்னா முக்கியம்னு போய் நின்றுவாங்க. அங்க 3 hour 4 hour வெயிட் பண்ணுப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்க போய் நிப்பீங்கன்னா தானா உங்களுக்கு டோர் திறக்கும். இன்னைக்கு ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, கம் டு காட். கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்களா, கம் டு காட். மிகுதியை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவருக்கு இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு. காலைல எழுந்த உடனே ஆண்டவரை நீங்க தேட ஆரம்பிப்பீங்கன்னா அந்த நாள் சொல்றேன், எதுவுமே ஹார்டா உனக்கு இருக்காது. உனக்கானது எல்லாமே தானா நடக்க ஆரம்பிக்கும். நீ 10 வருஷம் பேதுரு யோசித்திருப்பான்ல, இந்த மீனெல்லாம் நான் போயிட்டு கொஞ்சம் புஷ்னு வந்துட்டுப்பான். ஆனா இப்போ படகு பத்தல, ஃபுல் மீனா இருக்கு, முழுகுது. பக்கத்தில் இருக்கிற யோவானே வாடா அப்படின்னு கூப்பிடுறான். அவனுடைய படகும் முழுகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உன் படகு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா மாறிடுவ. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவனுடைய படகையும் உன்கிட்ட இருக்கிற விதைகளையும் நீ விதைப்பனா. அவன் படகையும் கொடுத்தான், அவன் நேரத்தையும் கொடுத்தான். அவன் படகு காலியா அவனுக்கு திரும்பல, நிரம்பி உறைஞ்சிச்சு. வலையே கிழிஞ்சிச்சு, இழுக்க முடியல, அவ்வளோ மீன்கள். உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகும். நன்மைகள் உன்னை தேடின்னு வரும். நீ அவருக்கு நேரத்தை கொடுத்துட்டா. தத்தளிப்பு இருக்காது வாழ்க்கையில, அலைச்சல் இருக்காது வாழ்க்கையில. ஒரு விஷயத்துக்கு நீ ரொம்ப போராட மாட்ட, ரொம்ப வெயிட் பண்ண மாட்ட. கர்த்தர் உன்னை அவ்வளவா ஆசீர்வதிப்பார் நீ அவருக்கு நேரத்தை கொடுத்துட்டீனா. ஹார்ட் ஒர்க்கே இருக்காது. அவருக்கு நேரம். நீங்க ஹார்ட் ஒர்க் ஏன் பண்ணிருக்கிறீங்க? இது பண்ணாதான் வாழ்க்கையில நான் முன்னேற முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுக்கிறீங்க. அவரோட ஆசீர்வாதத்துல தான். ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தரால தான் நம்மளுக்கு வருது. அவர் பலத்தை கொடுப்பார் உனக்கு. ஹார்டா தெரியாது, இந்த கால்வழியிலேயே போகணும் அப்படி இருக்காது. ஹெல்த்தியா இருப்ப, ஸ்மார்ட்டா செய்வ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த வாரமெல்லாம் நான் சொல்றேன், அவருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு மிகுதியை கட்டளையிடுகிறார். இது வரைக்கும், இந்த வாரம் வரைக்கும், இந்த மாதம் வரைக்கும், இந்த வருஷத்துல பெரிய எவ்வளவோ நீ ட்ரை பண்ணி கிடைக்காதது, அவருடைய வார்த்தைக்கு நீ இந்த நேரத்தை கொடுத்திருக்கிற மிகுதியை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், நீர் பெரியவராய், நல்லவராய், உயர்ந்தவராய், சிறந்தவராய். அப்பா, இந்த வாரம் முழுவதுமாய் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுதியினால ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிட போறீங்க. நாங்க கஷ்டப்பட்டு போராடி வர்றதுல அது எங்களுக்கு மகிமை வந்துடும். ஆனா உங்களுக்கு வரணும் மகிமை டாடி. நீங்க எப்படி செய்வீங்கன்னா, உங்களுடைய மகிமையை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க டாடி. எங்களை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து நீர மகிமை அடைகிறவர். எதுவுமே எங்களால முடியாது டாடி. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால தான், எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற கிறிஸ்துவனால தான். உம்முடைய வார்த்தைக்கு பேதுரு நேரத்தை கொடுத்தான், படுகை கொடுத்தான். அவனை வெறுமையா நீங்க விடல, மிகுதியினால் ஆசீர்வதிச்சிங்க. இப்படியாப்பட்ட ஒரு இவ்வளோ மீன்களை நான் அவன் வாழ்க்கையில அவன் நெட்டு போட்டு அவன் எடுத்ததே இல்லை, அவ்வளோ கொடுத்தீங்க. இன்னைக்கு மிகுதியினால் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.